அப்போ அடுத்தது 2025ல நடந்த எக்ஸாம்ல 26 பேட்ச் ஜாப்களுக்கும் செய்யக்கூடிய மாதிரி உள்ள தியரிகள்ல அடுத்து பார்க்க போறது பியூர்ல 17வது கேள்வி. எஸ்ஏ பார்ட்ல 17வது கேள்வி ட்ரிக்னோமெட்ரி கேள்வி. நான் ஏற்கனவே முந்தின வீடியோல சொன்ன மாதிரி முதல்ல 26 ஆக்களுக்கும் செய்யக்கூடிய மாதிரி கேள்விகளை தெரிவு செஞ்சு ஃபர்ஸ்டா செஞ்சு முடிச்சுட்டு அங்கால பின்னுக்கு வர கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண வச்சார். அது அதுல ஒரு கட்டமாக அடுத்து நான் தெரிவு செய்யற கேள்வி 17வது கேள்வி. sin a plus b னை sin a sin b cos a cos b அப்படின்னு சொல்லி எழுதுது. அப்ப எழுத சொன்னா எழுதினா போதும், நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. எழுதுகன்னு சொன்னா நீங்க எழுதி காட்டினா போதும், நிறுவல் எல்லாம் செஞ்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தியரி படிக்கிற நேரம் நிறுவல் படிச்சிருப்போம், இப்படி வரும் பாக்ஸ் வரைஞ்சு முக்கோணங்கள் வரைஞ்சு sin a plus b கான விரிவு sin a minus b கான விரிவு cos a plus b cos a minus b அதுல இருந்து tan a plus b எல்லாம் எடுத்திருப்போம். இங்க எழுதுகன்னு மட்டும் தான் சொல்றாங்க, நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. sin a plus b கான விரிவு எங்களுக்கு தெரியும். sin a cos b plus cos a sin b ஆகியவற்றில் எழுதுக. sin 2 theta சமன் 2 sin theta cos theta உயிர்த்தறிக. இதை பயன்படுத்தி அவர் உயிர்த்தறிய சொன்னார். இந்த விஷயம் தானே பழமையா செய்யற வேலை. a சமன் b சமன் தீட்டான்ற மாதிரி பிரதி. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நான் தீட்டான் பிரதிட்டா வருங்க. இங்க பக்கம் sin 2 theta வரும். உங்கள பக்கம் sin theta cos theta cos theta sin theta வரும். ரெண்டு முறையாக்கள் தான். ஆகவே sin 2 theta சமன் விடையும் தந்திருக்கிறாங்க. இந்த விரிவுகள் எல்லாம் எழுதி எழுதி படிச்சு பாடமாகி புளிச்சு போன பாடங்கள். அடுத்து தீட்டான்றது 0க்கும் π/2க்கும் இடையில என கொள்வோம். சமன்பாடு cot theta minus 2 tan theta சமன் sin 2 தீட்டாவினை a cos 4 theta b cos வர்க்கம் theta சக c வடிவில் எடுத்துரைக்க. a, b, c ஆகியன மெய் மாறிலிகள். சொல்றாங்க என்னன்றால் cot theta minus 2 tan theta சமன் sin 2 theta. தீட்டானது 0க்கும் π/2க்கும் இடைப்பட்டு கோணமா. π/2க்கும் சமன் இல்லை, 0க்கும் சமன் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்டு கோணமா. சரி, வரவேண்டிய ஆன்சர் எல்லாமே cos theta சார்புல தான் இருக்கு. அப்படிதானே? இதனை வடிவம் a cos 4 அடுக்கு தீட்டா b cos வர்க்கம் தீட்டா சக c மாதிரி ஃபார்மேட்ல கேட்கறாங்க. அப்ப இந்த முழு கோவையும் நீங்க மாத்த போறது cos தீட்டான்ற வடிவம். ரைட், cos அடுக்குகளாக மாத்தி இருக்க போறோம். எனக்கு தெரியும் எல்லாரையும் cosக்கு நான் மாத்துறதுக்காக இவர் எனக்கு போடலாம், cot தீட்டாவை போடலாம், LHS இல்ல சுருக்கத்தான வரும். ஆகவே LHS சுருக்கினா பாருங்க, LHSல cotம் இருக்குது tanம் இருக்குது. cos சைனுக்கு மாத்தும் எல்லாரையும். இங்க sin 2 தீட்டா இருக்குது, அவரை 2 sin தீட்டா cos தீட்டான்னு மாத்திக்கலாம். அப்ப இவரை நீங்க cosக்கும் சைனுக்கும் மாத்தினா பாருங்க, cot தீட்டான்றது cos தீட்டாவின் கீழ் sin தீட்டா மைனஸ் 2 sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. 2 sin தீட்டா cos தீட்டான்ற மாதிரி வரும். சரி, ரெண்டு பக்கமும் sin தீட்டா cos தீட்டாவோட பெருக்குவோமே. இவர் எங்க பெருக்கினா பாருங்க, cos வர்க்கம் தீட்டா வரும். 2 sin வர்க்கம் தீட்டா வரும். சமம் sin தீட்டா cos தீட்டாவோட பெருக்கிற நேரம் இங்க ஒரு 2 sin வர்க்கம் தீட்டா cos வர்க்கம் தீட்டான்ற மாதிரி வரும். இப்ப எல்லாரும் நாங்க cosக்கு தான் மாத்த போறோம்ன்றதுனால இங்க ஒரு cos இருக்கிறார், இங்க ஒரு cos பெருக்கப்பட்டிருக்கிறார். sin வர்க்கம் 2 நாங்க cos வர்க்கத்துக்கு மாத்தி எடுப்போம். cos வர்க்கம் தீட்டா sin 2 sin வர்க்கம் தீட்டான்றது 1 minus cos வர்க்கம் தீட்டா தெரியும் தானே. அப்ப இதுலயும் 2 cos வர்க்கம் தீட்டாவை தனியே வச்சுக்கொண்டு 1 minus cos வர்க்கம் தீட்டான்னு sin வர்க்கம் தீட்டாக்கு போடுவோம். இப்போ பிராக்கெட் நீக்கினா பாருங்க, cos வர்க்கம் தீட்டா சக 2 cos வர்க்கம் தீட்டா. இங்கால பக்கம் 3 cos வர்க்கம் தீட்டா sin 2 வரும். அங்கால 2 cos வர்க்கம் தீட்டா sin 2 cos 4 அடுக்கு தீட்டா வரும். எல்லாரையும் ஒரு பக்கம் ஒழுங்குபடுத்தி எடுத்தா பாருங்க, 2 cos 4 அடுக்கு தீட்டா சக 1 cos வர்க்கம் தீட்டா sin 2 சமன் 0 மாதிரி வரும். 2 cos வர்க்கம் 3 cos வர்க்கம் 2 cos 4 அடுக்கு 2 cos வர்க்கம் 1 cos வர்க்கம் sin 2 ரைட். ஓகே, அவ்வளவு. அப்ப ஏபிசின்ற பெருமானங்கள் இங்க வரப்போகுது. a சமன் 2, b சமன் 1, c சமன் sin 2ன்ற மாதிரி வரும். மெய் மாறிலிகள். இதிலிருந்து தீட்டா சமன் இதென காட்டுக.
ரைட்? அப்ப இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தீட்டா சமன் இவர் என காட்டுகன்னு சொல்லியிருந்தால் இந்த முழு சமன்பாடும் கொஸ் வர்க்கத்திலான ஒரு இருபடி சமன்பாடு தானே. கொஸ் வர்க்கத்தை நீங்க ஒரு டி மாதிரி யோசிச்சால் 2 டி வர்க்கம் சக டி சாய 2 மாதிரி வந்திருக்கு. அப்ப இது கொஸ் வர்க்கத்திலான ஒரு இருபடி சமன்பாடு. அப்ப இங்க வர சமன்பாட்டுல கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு வர விடை பாருங்க. ரைட்? கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு நான் சொன்னேன் கொஸ் வர்க்கம் தீட்டா ஒரு டி மாதிரி யோசி. அப்ப இந்த சமன்பாடு உங்களுக்கு மாறி வரும் 2 டி வர்க்கம் சக டி சாய 2 மாதிரி. இப்ப டி சமன் சமன்பாட்டுல போட்டு எடுக்கலாம். உங்களோட டீன்றதான் கொஸ் வர்க்கம் தீட்டா. கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு வர விடை பாருங்க. -1 பிளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம்ன்றது 1 4 ஏசின்ற நேரம் இங்க ஒரு 4 2 8 16 வரும் பிளஸ் 16 வரும் கீழே 4 8 வரும். கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு வர விடை -1 பிளஸ் ஓ மைனஸ் 17 வர்க்கம் மூலம் கீழே 8ன்ற மாதிரி வரும். கொஸ் வர்க்கம் தீட்டான்றது தீட்டாட பெருமானம் 0க்கும் π/2க்கும் இடையில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி கொஸ் வர்க்கம் தீட்டானது கட்டாயம் 0க்கும் 1க்கும் இடையில மட்டும்தான் வரலாமா இல்லையா? அல்லது ஒரு நேர்பெருமானம் அல்லது பூஜ்ஜியம் மட்டும்தான் வரலாமா இல்லையா? கொஸ் வர்க்கம் தீட்டானது நேர்பெருமானம்ன்றதுனால அல்லது பூஜ்ஜியம்ன்றதுனால எனக்கு ஷுவரா சொல்லலாம். ஆனா இங்க தீட்டானது 0 விட பெருசு π/2 விட சின்னதுன்ற வீச்சுக்குள்ள தரப்படுறதுனால கொஸ் வர்க்கம் தீட்டா கொஸ் தீட்டா ஒரு நாள் 0 ஆகாது. ஏன்னா தீட்டா சமன் π/2 இருந்தா 0 வந்திருக்கும். தீட்டா நாட் ஈக்குவல் டு π/2 அப்படிங்க 0வும் வராது. கொஸ் வர்க்கம் தீட்டா கட்டாயம் ஒரு நேர்பெருமானம். இப்போ கொஸ் வர்க்கம் தீட்டா கட்டாயம் நேர்பெருமானமாக இருந்தால் கொஸ் தீட்டா நேர்பெருமானம் கொஸ் வர்க்கம் தீட்டான்றது 0 வராது. எப்படியுமே நேர்பெருமானம் மட்டும்தான் வரும். இவர் நேர்பெருமானம்ன்றதுனால சொல்லலாம் கொஸ் வர்க்கம் தீட்டாவின் பெருமானம் பிளஸ் பெருமானம் எடுக்கும். வர்க்கம் மூலம் 17 சய 1 கீழ் 8ன்ற மாதிரி வரும். கொஸ் தீட்டாட பெருமானம் ரைட் கொஸ் தீட்டாட பெருமானம் கவனமா பாருங்க. வர்க்கம் அங்கால போயிட்டு பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கம் மூலமாக மாறும். உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சமன் 4 இருந்தால் எக்ஸ் சமன் பிளஸ் ஓ மைனஸ் 2ன்ற மாதிரி மாறும். பிளஸ் 2 வந்திருக்கலாம் மைனஸ் 2 வந்திருக்கலாம். கொஸ் வர்க்கம் தீட்டான்றது இவராக இருந்தால் கொஸ் தீட்டான்றது இவர்ட வர்க்கமூல பெருமானம் பிளஸ் ஓ மைனஸ் சேர்ந்து வந்திருக்கு. இப்படிதான் வந்திருக்கு. பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலத்துக்கு உள்ளால வர்க்கமூலம் 17 சாய 1 கீழ் 8ன்ற மாதிரி வரும். ஆனா தீட்டாட பெருமானம் வச்சு 0க்கும் π/2க்கும் இடையில வரனால தீட்டாட பெருமானம் π/2க்கும் 0க்கும் இடையில வரனால கட்டாயம் கொஸ் தீட்டா நேர் பெருமானமாக வரணும். அப்ப இந்த மைனஸ் பெருமானம் உங்களுக்கு பொருத்தம் இல்லைன்றது விளங்கணும். ஆகவே கொஸ் தீட்டாக்கு வர விடை வர்க்கமூலம் 17 சாய 1 கீழே தந்த மாதிரியே விடை கொடுத்தீங்களா? சரி 4 தான் வந்திருக்கு. நாங்க 8 போட்டிருக்கோம். என்ன விலை? மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம். ஏபிசியோட பெருமானம் செக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு பார்க்கலாம். 2 4 நீங்க 8 போட்டோம் 2 தானே 2 தான் 2 4 வரும். இங்க 4 வரும். சுருக்கல் கவனமா செஞ்சு கொண்டால் சார். ரைட். கீழே வர்க்க மூலம் 4 இருக்குது. அப்ப அப்படியே விட்டுருவோம். இங்க முழுவதும் வர்க்க மூலம். அவ்வளவுதான். சின்ன ஒரு கேள்வி. ஏ பார்ட் கேள்வியா இருந்தாலும் கஷ்டமா கேட்டு இல்லைன்னா அப்படியே கேள்விதான். பி பார்ட்டுக்கு வரும். ஒரு தளத்தின் மீது ஏபிசிடி எனும் 4 வேறு வேறான புள்ளிகள் பிஏடி ஏபிசி சமன் தீட்டா 3AD சமன் 4BC ஆகவும் இருக்கத்தக்கதாக உள்ளன. பிஏசி சமன் அல்பா ஏபிடி சமன் பீட்டான்னு கொள்வோம். உருவை பார்க்க கதையை வாசிக்கிற நேரமே நீங்க படத்தை பார்த்து கொண்டு போகணும். படத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயம் கதையில சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வசனத்துல காணப்பட்ட எல்லா விஷயம் படத்துல இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி கொண்டு போகும். இதான் தளத்தின் மீது ஏபிசிடி என்ற மாதிரி 4 புள்ளிகள் காணப்படும். அப்ப இந்த கோணம் அல்பா இந்த கோணம் தீட்டா அது மாதிரி இது பீட்டா இங்கால பக்கம் தீட்டான்ற மாதிரி தந்திருக்கு. சரி தரவுகள் வந்திருக்கான வரும். BAD சமன் தீட்டா BAD சமன் தீட்டா ரைட் ஓகே ABC சாரி BAD சமன் ABC சமன் தீட்டா ரெண்டும் சரி. BAD சமன் ABC சமன் தீட்டா அதே நேரம் குறிப்பிடப்படாத ஒரு தரவு 3AD சமன் 4BC அதையும் வச்சுக்கோ எங்க தேவைப்படுதுன்னு பார்ப்போம். BAC சமன் அல்பா ABD சமன் பீட்டா எனவும் கொள்வோம். சைனரியை பயன்படுத்தி BC க்கு AD
பிசியின் கீழ் ஏடிட கோவை தான் கேட்கறாங்க. பிசியின் கீழ் ஏடின்ற மாதிரி கோவை என்னன்னு வரும்னு கேட்கறாங்க. இப்ப பிசியின் கீழ் ஏடிக்கான கோவை கேட்கறாங்களாக இருந்தால் நீங்க பயன்படுத்தக்கூடிய ரெண்டு முக்கோணிகள் முக்கோணி ஏபிடியும் ஏபிசியும் தான். நிறைய முக்கோணிகள் காணப்பட்டாலும் உங்களுக்கு இந்த பக்கங்கள் வரக்கூடிய மாதிரி தெரிவு செய்யக்கூடிய கோணங்கள் தெரிஞ்ச முக்கோணிகள், பக்கங்கள் தொடர்படுற மாதிரி முக்கோணிகள் ஏபிசியும் ஏபிடியும் தான். ரைட். அப்ப நீங்க முக்கோணிகள் தெரிவு செய்யக்கூட இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்றால் நீங்க தெரிவு செய்யற ரெண்டு முக்கோணிக்கும் ஏதோ ஒரு சம பக்கங்களோ அல்லது சமனான கோணங்களோ அந்த மாதிரி தொடர்புகள் வரக்கூடிய மாதிரி நீங்க முக்கோணிகள் தெரிவு செஞ்சு கொண்டீங்கன்னா நல்லது. சரியோ? அந்த மாதிரி தொடர்பு வரக்கூடிய மாதிரி முக்கோணி தெரிவு செய்யும். அப்ப இந்த முக்கோணி ஏபிசிலையும் ஏபிடிலையும் பாருங்க கோணங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்திருக்குது. இங்க ஒரு தீட்டா, இங்க ஒரு தீட்டா. ஏபின்றது ரெண்டு பேருக்கும் பொது பக்கமாக வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு முக்கோணியும் பயன்படுத்தி நாங்க ஏதோ ஒரு தொடர்பு உருவாக்கலாம், ஒரு ஐடியா எடுக்கலாம். கட்டாயம் எப்படிதான் செய்யணும் இல்லை, ஒரு ஐடியா எடுக்கலாம். இப்ப முக்கோணி ஏபிடியில் சைன் விதிப்படி தொடர்பு எடுக்கலாம். பாருங்க, முக்கோணி ஏபிடிய கருதுறோம். ஆகவே இது ஆல்பா, இது பீட்டாவா இருந்தா இது பை மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படிதானே? இல்ல இல்ல, முழு கோணம் தீட்டா. இது தீட்டா, இந்த குட்டி கோணம் பீட்டாவாக இருந்தால் இந்த கோணம் பை மைனஸ் பீட்டா பிளஸ் தீட்டா வரும். அது மாதிரி இவர் ஆல்பா இவர் தீட்டாவா இருந்தா இந்த கோணம் பை மைனஸ் ஆல்பா பிளஸ் தீட்டா வரும். கேட்கப்பட்ட முடிவு பிசியின் கீழே ஏடி வர வேண்டிய ஆன்சர்ல ஒரு பீட்டா பிளஸ் தீட்டா இருக்குது, தீட்டா பிளஸ் ஆல்பா இருக்குது. ரைட். இந்த ரெண்டு கோணங்களும் தொடர்புற மாதிரி வரும். அப்ப இந்த ரெண்டு கோணங்களை தொடர்படுத்தினா பாருங்க, இந்த ரெண்டு கோணத்துக்கும் எதிராக உள்ள பொது பக்கம் ஏபி. இவருக்கு நீங்க கட்டாயம் ஏபின்ற பக்கத்தை தொடர்படுத்த போறீங்க. ஏபிக்கு கீழே சைன் அங்கால பை மைனஸ் பீட்டா பிளஸ் தீட்டா சமன். அடுத்து உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர்ல அல்பா அல்பாவும் இருக்கிறார், பீட்டாவும் இருக்கிறார். தனி தீட்டா இல்லை. அப்படிதானே? தனி தீட்டா இல்ல பீட்டா மட்டும் தான் வரணுமாக இருந்தால் இந்த முக்கோணத்துல நான் ஃபர்ஸ்டா இந்த கோணத்தின் கீழ் இவர் எடுத்துட்டேன். இப்ப பீட்டா வரணுமா இருந்தா இந்த கோணம் இருக்குது. அப்ப இவரின் கீழ் ஏடி எடுத்துட்டோம். ஏடியின் கீழ் சைன் பீட்டான்ற மாதிரி எழுதிக்கோ. இதான முதலாவது சமன்பாடு. தேவைப்படுறது மட்டும் எழுதிக்கோ, ஃபுல்லா எழுத வேண்டிய அவசியம். அது மாதிரி முக்கோணி ஏபிசியில் சைன் விதிப்படி இதே ஆர்டருக்கு எழுதுவோமே. ஏபிக்கு கீழால எங்களுக்கு வரப்போறால் முக்கோணி ஏபிசியை பார்க்கிறோம். ஏபிக்கு கீழால வரப்போறால் சைன் பை மைனஸ் ஆல்பா பிளஸ் தீட்டா. அது மாதிரி அல்பா வரணும், அல்பாக்கு கீழே வரப்போறால் இந்த பிசின்ற பக்கம். அப்ப பிசிக்கு கீழே சைன் ஆல்பாவாக இருக்கு. இவரை சுருக்கினா எனக்கு இப்படி எடுக்கலாம், சுருக்கி எழுதிக் கொள்வோம். ஏபியின் கீழ் சைன் பீட்டா பிளஸ் தீட்டா, சைன் பை மைனஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் தீட்டா சைன் பீட்டா பிளஸ் தீட்டா தான். சைன் பை மைனஸ் ஏ என்றால் சைன் ஏ என்று வரும். ஏபியின் கீழ் சைன் பீட்டா வரும். இது முதலாவது சமன்பாடு. இவரை சுருக்கினால் ஏபியின் கீழ் சைன் ஆல்பா பிளஸ் தீட்டான்றது சைன் ஆல்பா வரும். ரெண்டாவது சமன்பாடு. ஒன்றே ரெண்டை பிரிச்சா வருங்க, ஏபி ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்படிதானே? இவர் இவர். அப்ப இவரால் பிரிக்கிற நேரம் எங்களுக்கு வரப்போற கோவை ஏபியின் கீழ் சைன் பீட்டா பிளஸ் தீட்டா கீழே ஏபியின் கீழ் சைன் ஆல்பா பிளஸ் தீட்டா சமம். அவரால் பிரிக்கிறோம். அப்ப ஏடியின் கீழ் சைன் பீட்டா கீழே பிசியின் கீழ் சைன் ஆல்பா. அப்ப ஏபி மேபியும் கேன்சல் ஆகி போக உங்களுக்கு வரப்போற கோவை சைன் ஆல்பா பிளஸ் தீட்டா கீழே சைன் பீட்டா பிளஸ் தீட்டா சமன் சைன் ஆல்பாவின் கீழ் சைன் பீட்டா தர ஏடியின் கீழ் பிசின்ற மாதிரி வரும். இப்ப கேட்கப்பட்ட கோவைக்கு ஒழுங்குபடுத்தி எடுக்கும். பிசியின் கீழ் ஏடி தான் கேள்வி. அப்ப இவரை குறுக்கு பெருக்கி இல்ல தலைகீழ போட்டு எடுத்தா வரும். பிசியின் கீழ் ஏடி சமன் இவரை இங்க பெருக்கிறோம், இவரை இங்க பெருக்கிறோம். அப்ப இந்த செட் அப்படியே மேல போகும். சைன் ஆல்பா தர சைன் பீட்டா பிளஸ் தீட்டா கீழே சைன் பீட்டா தர சைன் ஆல்பா பிளஸ் தீட்டா. சின்ன விஷயம். காட்டுக. இப்ப cot theta சமன் 3 cot alpha minus 4 cot beta உயிர் தருக.
அப்ப இது வரைக்கும் பிரச்சனை இல்ல. பெரிய டைமும் எடுக்காது. அழகா செஞ்சு கொண்டு போலாம். 4, 5 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலாம். இதுக்கப்புறம் இப்ப ஆல்பா, பீட்டா, தீட்டா தொடர்புபடுத்தி கொட்லையும் டான்லையும் ஒரு சமன்பாடு தந்திருக்கு. கொட்ல மட்டும் ஒரு சமன்பாடு தந்திருக்கு. அப்ப இவரை பயன்படுத்தி நாங்க கொட்ல மட்டும் ஒரு சமன்பாடு எடுக்கணுமாக இருந்தால் தரப்பட்ட தரவு வந்து நாங்க பயன்படுத்தாம இருக்கிற தரவு இவர்தான். ஏன்னா ஏடி 3 ஏடி சமன் 4 பிசின்ற மாதிரி. அப்ப பிசியின் கீழ் ஏடி சமன் 3 கீழ் 4 வருமா இல்லையா? இந்த தரவுக்கு அமைவா? பிசியின் கீழ் ஏடி சமன் இவர் இங்கால பிரிபட 4 இங்கே வந்து பிரிபடும் 3 கீழ் 4ன்ற மாதிரி வரும். அப்ப இந்த முழு செட்டுக்கும் பதிலாக எனக்கு போடலாம் 3 கீழ் 4 சமன் sin ஆல்பா sin பீட்டா பிளஸ் 3 கீழ sin பீட்டா sin ஆல்பா பிளஸ் 3 சரிதானே? குறுக்கு பெருக்கி நான் பாருங்க. இப்ப எப்படியோ இதுக்கு பிறகு நீங்க சுருக்கல் தான் செய்யணும். இவ்வளவு கொட் ஆல்பா கொட் பீட்டா கொட் தீட்டா கொண்டு வர. இதுக்கு மேல நீங்க சுருக்கல் தான். இவருடைய விரிவை எழுதிட்டு நாங்க சுருக்கி பார்ப்போம் என்ன நடக்கும். இப்ப 3 கீழ் 4 சமன் sin ஆல்பா தர இவருடைய விரிவு எழுதினால் sin ஆல்பா cos பீட்டா மைனஸ் cos ஆல்பா sin பீட்டான்ற மாதிரி வரும். சாரி பிளஸ் sin பீட்டா தர sin ஆல்பா cos தீட்டா இல்லைன்னா sin பீட்டா பிளஸ் தீட்டா தான். sin தீட்டா cos பீட்டா sin பீட்டா cos தீட்டா. sin ஆல்பா cos தீட்டா cos ஆல்பா sin தீட்டான்ற மாதிரி வரும். இப்ப இந்த sin பீட்டா இவர்களுக்கு பெருக்கும். இந்த sin ஆல்பாவை இங்க கீழே கொண்டு வந்து பிரிச்சு வைப்போம். அதாவது இந்த sin ஆல்பாவை இவருக்கு கீழே கொண்டு வரேன். இந்த sin பீட்டாவை இவருக்கு கொடுக்குறேன். இப்ப 3 கீழ் 4 சமன் sin ஆல்பா இங்க வந்துருச்சு. இந்த sin பீட்டாவுல இவரை பிரிச்சு விட்டா பாருங்க. sin தீட்டா தர cot பீட்டா வரும். பிளஸ் sin பீட்டாக்கு sin பீட்டா கேன்சல் cos தீட்டா மிச்சம். முழுவதின் கீழ். இந்த sin ஆல்பா இங்க வந்து பிரிவட்டால் இங்க ஒரு cos தீட்டா வரும். பிளஸ் sin ஆல்பாவை இவரோட கொண்டு வந்து பிரிச்சா பாருங்க. sin ஆல்பால பிரிக்கிறோம் sin தீட்டா cot ஆல்பான்னு வரும். sin தீட்டா cot ஆல்பான்னு வரும். இப்போ வர வேண்டிய ஆன்சர்ல தேவையான cot ஆல்பா cot பீட்டா வந்துருச்சு. cot தீட்டா மட்டும் மிச்சம். இப்போ cot தீட்டா கொண்டு வரதுக்காக திரும்பவும் மேலே கீழே வரும். cos தீட்டாவுல பிரிக்கும். cos தீட்டாவுல பிரிச்சா பாருங்க 3 கீழ் 4. இத cos தீட்டாவுல பிரிச்சா cot தீட்டா தர cot பீட்டா சக 1 கீழ. இத cot தீட்டாவுல பிரிச்சா சாரி cos தீட்டாவுல பிரிச்சா cot தீட்டா cot ஆல்பா சக 1ன்ற மாதிரி வரும். பெருக்கி ஆன்சர் எடுக்கிறது தான் பாருங்க. பெருக்கினா இப்படி வரும். 3 cot தீட்டா cot ஆல்பா சக 3 சமன் 4 cot தீட்டா cot பீட்டா நீங்க இங்க வச்சே குறுக்கு பெருக்கியும் எடுத்திருக்கலாம். ஏதோ ஒன்று சக 4ன்ற மாதிரி வரும். அப்ப இவங்க 2 பேரும் ஒழுங்குபடுத்தி எடுத்தா பாருங்க. இவரை இங்கால தூக்கிட்டு வந்து எனக்கு cot தீட்டாவை பொது எடுக்கலாம். cot தீட்டாவை பொது எடுத்தா 3 சாரி cot தீட்டாவை பொது எடுத்தால் 3 cot ஆல்பா மைனஸ் 4 cot பீட்டான்ற மாதிரி வரும். சமன் 1ன்ற மாதிரி வரும். சரிதானே? பின்னாண்டு நடக்கிற மாதிரி இருக்குது. தீட்டா சமன் 1 வரும். sin alpha sin theta cos beta cos theta sin beta sin beta sin alpha cos theta cos alpha sin beta பிரிச்சு விட்டா பாருங்க. இங்க ஒரு cos theta மிச்சம், அங்க ஒரு sin theta cot alpha மிச்சம். பிரிச்சு விட்டா sin theta cot beta ஒரு cos theta மிச்சம். cos thetaவால மேலையும் கீழையும் பிரிச்சால் பிழை sin இன் கீழ் cos tan வரும். ஏன்னா இங்க ஒரு tan theta வரும். அது மாதிரி இங்க 1 வரும். இங்க sin theta இன் கீழ் cos theta tan theta வரும். இங்க ஒரு tan theta வரும். இங்கேயும் tan theta வரும். மேலே கீழே cos ஆல தானே பிரிக்கிறோம். அப்ப இங்கேயும் tan theta வரும். இப்ப இந்த tan theta அங்கால போயிட்டு 1 கீழ் tan theta cot thetaன்னு வரும். இப்ப cot thetaவோட பெருமானம் 3 cot alpha
மைனஸ் 4 காட் பீட்டா. உறுப்புகளை சரியா போட்டுக்கொண்டு சுருக்கல்களை சரியா செஞ்சால் அவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்லை. டிஸ்கஸ் பண்றதுக்கும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. லேசான ஒரு கேள்வி. ஏ பார்ட் பி பார்ட் ரெண்டுமே முடிச்சு. சி பார்ட். இன்னொரு ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கு. ஒருங்கமை சமன்பாடு இன்வெர்ஸ்ல மிச்ச காலம் வரல. சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் சமன் பிளஸ் இன்வெர்ஸ் வர்க்க மூலம் y. அதே மாதிரி tan உள்ளுக்கு ஒரு tan இன்வெர்ஸ் 3x மைனஸ் tan இன்வெர்ஸ் 2y. அங்கால ஒரு tan உள்ளுக்கு tan இன்வெர்ஸ் 3y சய tan இன்வெர்ஸ் 2x சமன் 1. அப்ப ரெண்டு தெரியாக்கணிகள் ஒன்று தொடர்பு இல்லாத ரெண்டு சமன்பாடு, மடங்குகளாக வராத ரெண்டு சமன்பாடுகள். அப்ப தீர்க்கலாம், ஏதோ ஒரு முறையில தீர்க்கலாம். எப்படி தீர்க்கலாம்? வளமையான முறைதான். கணக்கு பார்க்க கொஞ்சம் பெருசா இருந்ததுக்கு நீங்க வளமையான முறைப்படி செஞ்சுட்டு போனீங்கன்னா அழகா ஆன்சர் இருக்கலாம். வளமையான மாதிரி வரும். நான் இவருக்கு அல்பான்னு பேர் வைக்கிறேன். மேலுள்ள முதலாவது செட். இப்ப சைன் இன்வெர்ஸ் வர்க்க மூலம் எக்ஸ் சமன் அல்பான்ற மாதிரி வச்சு, ரைட்? சைன் இன்வெர்ஸ் வர்க்க மூலம் எக்ஸ் சமன் அல்பான்ற மாதிரி வச்சு. அப்ப இவர் அல்பா இருந்தா இவரும் அல்பா தானே. அப்ப எனக்கு இன்னொரு பிரதியீடு வைக்காம cos இன்வெர்ஸ் வர்க்க மூலம் வைக்கும் அல்பாண்டே வச்சு கொள்ளலாமா இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் சமன் தானே. அப்ப இவர் அல்பாண்டா இவரும் அல்பா தான். இவருக்கு நீங்க அல்பா இவருக்கு நீங்க பீட்டான்னு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வச்சாலும் பிழை இல்லை, ஆன்சர் எடுக்கலாம். சரியா கணியும் கூடி கொண்டு போவோம், அவ்வளவுதான். அப்ப இவர் அல்பாண்டா இவரும் அல்பா தான், அவரை அல்பாவே எடுத்துக்கொள்ளும். இப்ப சைன் ஆல்பாவின் பெருமானம் எங்களுக்கு சொல்லலாம் வர்க்க மூலம் எக்ஸ். அது மாதிரி கொஸ் ஆல்பாவின் பெருமானம் வர்க்க மூலம் y. சைன் வர்க்கம் அல்பா பிளஸ் கொஸ் வர்க்கம் அல்பான்றது எக்ஸ் பிளஸ் y ஆக வரும். அந்த எக்ஸ் பிளஸ் y பெருமானம் ஒன்றுன்றது உங்களுக்கு முதலாவது சமன்பாடு. விளங்கிச்சோ? எக்ஸ் ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸ் ஒய்க்கு உள்ள தொடர்புகள் எடுக்க போறோம். எடுத்த ஒரு தொடர்பு தான் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது ஒன்றாக இருக்கு. அப்ப இவர் அல்பாவா இருந்தால் இவரும் அல்பா தான். சைன் வர்க்கம் அல்பா சக கொஸ் வர்க்கம் அல்பா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற மாதிரி வரும். இவரையும் வர்க்கப்படுத்தி ரெண்டையும் கூட்டி எடுக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் 1. அடுத்த பிரதியீடு இவருக்கு வைப்போம். இப்ப tan இன்வெர்ஸ் 3x சமன் ஒரு பீட்டான்ற மாதிரி வைப்போம். அது மாதிரி tan இன்வெர்ஸ் 2y சமன் ஒரு கமான்ற மாதிரி வைப்போம். tan இன்வெர்ஸ் 3y சமன் ஒரு டெல்டான்னு வைப்போம். tan இன்வெர்ஸ் 2x சமன் ஒரு தீட்டான்ற மாதிரி வைப்போம். இந்த 4 பேருக்கும் தனித்தனி பிரதிதான் வைக்க வரும். வேண்டாம், இந்த மாதிரி தொடர்பு இல்லதான, சமன் சொல்லப்பட்டில்லதான். அப்ப இவங்க எல்லாருக்கும் தனித்தனி பிரதிகள் வச்சுட்டு எங்களுக்கு தரப்பட்ட தரவின்படி சொல்றாங்க tan உள்ளுக்கு tan உள்ளுக்கு பீட்டா மைனஸ் கேமா பிளஸ் அங்கால tan டெல்டா மைனஸ் தீட்டா எல்லாம் சேர்ந்து ஒரு 1 வருதுதான். ரைட்? ஆகவே விரிவு எழுதுங்க. வளமையான அதே வேலை தான். tan பீட்டா மைனஸ் tan கேமாவின் கீழ் 1 பிளஸ் அங்கால tan பீட்டா இன்டு tan கேமாண்டு வரும் பிளஸ் tan டெல்டா மைனஸ் tan தீட்டா கீழ 1 பிளஸ் tan டெல்டா இன்டு tan தீட்டா சமன் 1 வரும். tan பீட்டாக்கு பதிலா எனக்கு போடலாம் 3x மைனஸ் 2y கீழ 1 பிளஸ் tan பீட்டா இன்டு tan கேமா 3x இன்டு 2y rxy வரும். சக tan டெல்டான்றது 3y, tan தீட்டான்றது 2x கீழ 1 பிளஸ் tan கேமா இன்டு tan டெல்டா இன்டு tan தீட்டா 3x 3y தர 2x rxy வரும். பகுதிகள் ரெண்டும் சமனா இருக்குதுன்னா அதுவும் லேசா போச்சு. ரைட்? பகுதிகள் ரெண்டும் சமனா இருக்கிறதுனால மேலுள்ள ரெண்டு பேரையும் கூட்டினா பாருங்க 3x சாய 2x ஒரு x வரும். 3y சாய 2y ஒரு y வரும். கீழ 1 பிளஸ் rxy சமன் 1ன்ற மாதிரி வரும். குறுக்கு மடிக்கணும் பாருங்க. x ஆக y சமன் 1 சக 6xy வரும். இது ரெண்டாவது சமன்பாடு. x ஆக y இன் பெருமானம் 1ன்றது நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம். x ஆக y இன் பெருமானம் 1. அப்ப x ஆக y இன் பெருமானம் 1ஆக இருந்தால் 1ஐயும் 2ஐயும் நான் ஒப்பிடுற நேரம் இந்த x ஆக y க்கு பதிலாக எனக்கு 1ன்னு போடணும். 1 போட்டா பாருங்க லேசா ஆன்சர் வரும்.
ஒன்று சமன் ஒன்று சக RXY வரும். ஆகவே ஒன்றும் கேன்சல் ஆகி போனால் RXY சமன் 0 வரும். அப்ப XY இன் பெருக்கம் சமன் 0 வரும். அதாவது X சமன் 0 இருக்கலாம் அல்லது Y சமன் 0 இருக்கலாம். இப்ப X சமன் 0 இருந்தால் Y சமன் 1 வரும். Y சமன் 1 வரும். அல்லது Y சமன் 0 இருந்தால் X சமன் 1 வரும். இப்ப X க்கும் Y க்கும் வரக்கூடிய ஆன்சர்ஸ் X 0 இருந்தால் Y 1, X 1 இருந்தால் Y 0. விளங்கிச்சு? சின்ன கேள்வி அவ்வளோ கஷ்டம் இல்ல. கொஞ்சம் பெரிய கேள்வியா போட்டாங்களே தவிர ஸ்டெப்ஸ் எல்லாம் வளமையான மாதிரி இருக்கு. நாங்க இதுக்கு முன்னுக்கு செஞ்ச எல்லா ட்ரிக் கேள்வியுமா இருக்கு. இன்வெஸ்ட் கேள்வியுமா இருக்கு. சமன்பாடு தீர்க்கிறது. அதே நேரம் ப்ரூஃப் பண்றது, LHS சமன் RHS காட்டுறது. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த கணக்கும் போய் கொண்டிருக்கு. ரைட், பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப திரிகோண கணித கேள்வி அவ்வளவுதான். சின்ன கேள்வி.